ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மெய் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா. பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்மை தேட உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, கடந்த 11 மாதங்கள் எங்களை காத்து இந்த புதிய மாதத்தை காண தேவன் உதவி செஞ்சுருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த புதிய மாதத்திலே இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே நாங்கள் சபையாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பாடல் வேலையிலும் ஆராதனை வேலையிலும் அப்பா, செய்தி வேலையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளை நிற்க செய்திருக்கிறார். கடந்த 11 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை காத்து இந்த நாளிலும் அவரை தேட அவரை ஆராதிக்க இந்த நாளிலே நம்மளை கூட்டி வந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ காரியங்கள் இந்த 11 மாதத்தில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய கரம் எந்த அளவுக்கு நம்ம கூட இருந்துச்சு அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். அதே போல் இந்த புதிய மாதத்திலும் இந்த நாளிலே நாம் எல்லோரும் நன்றியுள்ளவர்களாய் அவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். முதல் பாடலாக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆம், எல்லா மகிமையும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கே. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடி ஆராதிப்போமா.
கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் ஒளியை தந்தி நம்ம எல்லாரும் இருளில் இருந்து ஆண்டவர் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறாரு. அவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் பாதம் நாம் பணிந்திடுவோம். அவர் ரத்தம் கொண்டு அவர் நம்மை கழுவி இருக்கிறார். அவர் நம்ம பாவங்கள், நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் ரட்சித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்த பாடலாக சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆம், சிங்காசனம் விட்டு இறங்கி வந்தார். யாருக்காக? நமக்காக. நம்முடைய பாவங்களை கழுவணுன்றதுக்காக ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக அவர் அவரோட இடத்த விட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனா இந்த பூமிக்கு வந்தாரு. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? சிங்காசனம் விட்டு
வாழ வயது போலாகிறது. அவர் நன்மையினால் நம் வாயை திருப்தியாகிறார். 11 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் எப்படியெல்லாம் நம்மளை போக்கணும், நம்ம வரத்தில் நம்ம கூட இருந்திருக்கிறாரு. நம்ம பலவீனங்களை தூக்கி எடுத்திருக்காரு, நம்ம தேவைகளை சந்திச்சிருக்காரு. என்ன செய்ய போறோம்னு யோசிச்ச நேரத்துல அவர் கூட இருந்து நம்மளை நடத்தினதை நம்மளால கண்டிப்பா பார்த்துருக்க முடியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? அவர் நம் கண்மலையா இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறவரா இருக்கிறார், எல்லா வல்லமையும் மாட்சியும் நிறைந்தவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
சிறகுகளின் நிழலிலே நாம் தங்கி இருக்கிறோம். அவர் தூயவராய் இருக்கிறார், நம்முடைய துணையாளராய் இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்காகவும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. எனவே நாம் எல்லாருமாய் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில என்னைக்குமே அவரோட கிருபை அது மாறாது. அவரோ கிருபைகள் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நாம் பாடி ஆராதிப்போமா?
கிருபை அவர் இரக்கம் மாறாதே என் வாழ்விலே. அவர் கிருபையும் அவருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறி போகாது. அவர் நமக்கு ஜீவன் தந்த இரட்சகராய் இருக்கிறார். அவர் நம் வாழ்வின் நம்பிக்கையாய் இருக்கிறார். நம்மை வலுவாமல் காப்பவராய் இருக்கிறார். நம்மளோடு கூட எப்போதும் இருக்கிறவராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனே நாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றி 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 நன்றிப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது உங்க கிருபை தகப்பனே, உங்க கிருபைப்பா. இந்த நாளில் எங்களை நிற்க செய்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே சபையாய் சேர்ந்து உம்மை ஆராதிக்க செய்திருக்கீங்க, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் அழகுள்ளோர் ஒருவரும் இல்லைப்பா. உங்களுக்கு ஈடா யாருமே இல்லை தகப்பனே. உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் நன்றியுள்ளவர்களாய் அப்பாவை சிறிது நேரம் எழுந்து நின்று ஆராதிப்போம். Lord, it's only by your grace that I can worship in this place. நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம்
உங்களை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை தகப்பனே. உங்களுக்கு ஈடா யாருமே இல்லப்பா. எங்களுக்கு உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோமா. சொல்லுவோமா எல்லாரும் அவரை பார்த்து. உம்மை போல் வேறு யாரும் இல்லை, உம்மை போல் அழகுள்ளோர் இல்லை, உமக்கீடாக எவரும் இல்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை போல் வேறு யாரும் இல்லை, உம்மை போல் அழகுள்ளோர் இல்லை, உமக்கீடாக எவரும் இல்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன். Amen. உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மையே நான் ஆராதிப்பேன். உம்மை போல் வேறு யாரும் இல்லை, உம்மை போல் அழகுள்ளோர் இல்லை, உமக்கீடாக எவரும் இல்லை. உம்மையே நான் ஆராதிப்பேன். All I want is to worship you. All I want is to worship you. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையில எங்களோடு இடைப்பட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Amen. Amen. உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் அன்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து நிற்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நாம் இதுவரை கர்த்தர் பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்து பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு இதை அறிக்கை செய்யும்படிக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சன்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் இல்லை, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். Let's all turn our Bible into book of 2 Corinthians chapter 5 verse 17. நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான்,
பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் பின்னாடி சொல்லுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் என்ன சொல்கிறது? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது அந்த க்ஷணமே நம்முடைய அடையாளம் மாற்றப்படுகிறதாம். ஆமென் சொல்லுவோமா? எனக்கு இதற்கு முன்பதாக நான் வைத்திருந்த அடையாளம், பிறர் எனக்கு சொன்ன அடையாளம், இவன் இப்படிப்பட்டவன் என்று சொன்ன அடையாளம், என்னை குறித்து நானே நினைத்து கொண்டிருந்த அடையாளங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதாம். அல்லேலூயா. என்னுடைய பழைய சுபாவங்களிலே ஒரு மாற்றம் வருகிறது, என்னுடைய வார்த்தைகளிலே மாற்றம் வருகிறது, என்னுடைய செயல்பாடுகளிலே ஒரு மாற்றம் வருகிறது. காரணம், இந்த வசனம் என்ன சொல்கிறது? நான் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறேனா? புது சிருஷ்டியாய் இருக்கிறேனா? அல்லேலூயா. நான் ஒரு புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். ஆண்டவர் என்னை புதுவிதமாக என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ஆவியாக இருக்கிறபடினாலே அந்த ஆவியிலே நான் தெய்வத்துவத்தின் சுபாவத்திற்கு நான் பங்காளனாக மாறுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. The moment I accept Jesus Christ as my Lord and Savior over my life, come on everyone say, I am a partaker of His divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நான் பங்குள்ளவனாக மாறிவிடுகிறேனாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பழையவைகள் ஒளிந்து போயின. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைக்கு பிசாசு நெருக்கம் கொடுக்கிற ஒரு முக்கிய காரியம் எது என்று சொன்னால் பழையவைகளை நினைப்பூட்டுதல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னே? பழையவைகள் நினைப்பூட்டுதல், பழைய பாவங்கள் நினைப்பூட்டுதல், பழைய தவறுகளை நினைப்பூட்டுதல். பிரைஸ் காட், அல்லேலூயா. இந்த பழையவைகளை நமக்கு பிசாசு நினைப்பூட்ட அவன் முயற்சி செய்யும்போது நமக்குள்ளே குற்ற உணர்வு வந்து விடுகிறது. குற்ற உணர்விற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். தாழ்வு மனப்பான்மைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். பாருங்க, நாம் முன்னோக்கி செல்லக்கூடாதபடி பெரும் தடையாய் காணப்படுகிறது குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் தான். இந்த குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் நமக்குள்ளே வந்து விடும்போது நாம் தேவனோடு ரொம்ப ஃப்ரீயாக பேச முடியாது. அப்பாட்ட அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இருக்கும் இதை தான் செய்தான் பாருங்க. ஆதாம் பாவம் செய்த உடனே ஆதாமும் ஏவாளும் தப்பு செஞ்சிட்டோம், எப்படியாவது தகப்பன்ட்ட ஓடிடுவோன்னு தேவன்ட்ட ஓடலவங்க. மாறாக என்ன செய்கிறாங்க அவங்க? பிரைஸ் காட், தேவனை விட்டு தூரம் போய் தேவனை விட்டு தங்களை ஒளித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பாவம் இதை தான் செய்யும் பாருங்க. பாவமானது தேவனை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு இடம் கொடுக்காமல் ஓடி ஒளியும்படி செய்யும். காரணம் குற்ற உணர்வு. எப்படி நான் தேவன்கிட்ட முன்பாக போய் நிற்பது என்கின்ற உணர்வு. அல்லேலூயா. ஸோ எல்லாரும் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு. அதுதான் அடுத்த இதில் சொல்கிறாங்க பாருங்க, எல்லாம் புதிதாயின. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், எல்லாம் புதிதாயின. அப்போ எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொன்னால் பிரைஸ் காட், அல்லேலூயா, எல்லாமே தான். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங் அண்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் நத்திங். ஆமென். எல்லாம் என்றால் எல்லாம். எல்லாம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது புதிதாக மாறி இருக்கிறது என்றால் ஒன்றுமே பழையவைகள் இல்லை என்று அர்த்தம். எனக்கு பிரியமான சபையாரே, உங்கள் மனதிலே பிசாசு தாழ்வு மனப்பான்மைகளை கொடுப்பான் என்று சொன்னா பிரைஸ் காட், தைரியமா சொல்லுங்க, நான் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் வசனத்தில் சொல்லியிருக்காரு, நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என் நேச்சரை மாறி இருக்கிறது, என்னுடைய ஐடென்டிட்டி மாறி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு புது அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றார் பாருங்க, கிறிஸ்தவத்திலே நான் யாராக இருக்கிறேன், என்னுடைய அடையாளம் என்ன என்பதை இந்த வசனத்தில் காமிக்கிறார். கவனிங்க,
பிரைஸ் காட். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, இனி நான் அல்ல. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்ன்றத தன்னை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, என் அடையாளம் புது அடையாளத்தை உடையவனாக நான் இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், என்னுடைய பாவ சுபாவங்களோடு நான் அறையப்பட்டு விட்டேன், என்னுடைய பழைய வாழ்க்கையோடு நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன். எப்பெல்லாம் சிலுவை உங்களுக்கு தெரிகிறதோ, எப்பெல்லாம் சிலுவையை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களோ, அப்போதெல்லாம் நம்முடைய மனதிற்கு வர வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த சிலுவையிலே என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல. கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நானும் அவரோடு கூட மரித்தேன். எப்படி மரித்தேன்? கிறிஸ்து நானாக தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க பாப்பா. நான் தொங்க வேண்டிய சிலுவை, என்னுடைய கரத்தில் ஏற வேண்டிய ஆணி, என்னுடைய விழாவில் குத்த வேண்டிய ஈட்டி, நான் பட வேண்டிய பாடுகள், நான் சிந்த வேண்டிய ரத்தம், நான் அனுபவித்திருக்க வேண்டிய மரணம், இவைகள் எல்லாவற்றையும் என் சார்பிலே இயேசு நிறைவேற்றினார். இன்னும் புரியும்படியா நான் சொல்லட்டுமா? இயேசுவாக சிலுவையில் தொங்கவில்லை, இயேசு நானாக தொங்கினார். பிரைஸ் காட். அங்கே என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. ஆமென். என்னுடைய அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கைகள் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன். அல்லேலூயா. ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். பேசுறது நான் இல்லை, சிந்திக்கிறது நான் இல்லை, செயல்படுகிறது நான் அல்ல, தீர்ப்பு செய்கிறது நான் அல்ல. ஏன்னா இனி நான் அல்ல, எனக்குள் பிழைத்திருக்கிறது யாரு? இயேசு. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பேசும்போது அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க பேசும்போது, காரியங்களை சிந்திக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, என்னுடைய அடையாளம் இப்போது மாற்றப்பட்டு இருக்கிறது. நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை பிரதிபலிக்கிறேன். என்னுடைய வார்த்தையிலே, பிரைஸ் காட், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். அதான் புது அடையாளம். ஆமென். வாட் இஸ் மை ஐடென்டிட்டி? பிரைஸ் காட். இயேசு என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய உடையிலே இயேசு என்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். பிறரை பேசும்போது யார் வெளிப்படணும் எனக்குள்ள இருந்து? பிரைஸ் காட். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிபடுகிறாள். கல்லை தூக்கிட்டு, எல்லார் கையிலும் ஒரு கல், அவளை துரத்தி கொண்டு இயேசுவின் முன் வந்து நிறுத்துகிறார்கள். நிறுத்திட்டு கேட்குறாங்க, போதகரே, இப்படிப்பட்டவளை, இவள் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிபட்டால் இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஆமென். படார்னு ஒரு தீர்ப்பு சொல்லிடல. அவர் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார், ஏதோ ஒன்று எழுதி கொண்டிருந்தார். பிரைஸ் காட். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு நமக்கு காண்பிக்கிற முக்கிய காரியம் சைலன்ஸ். அவர் எல்லா நேரமும் பேசுறதில்லை. ஆமென். அமைதியாக இருக்க வேண்டியதில் நேரத்தில் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க
அமைதியாக இருக்கணும். காரணம் என்ன? இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நமக்குள்ளே இருக்க வேண்டிய எண்ணம் என்னன்னா, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். இப்படியா சொல்லுவாங்க பாருங்க. எதை செஞ்சாலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக்கிய நினைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அதனால நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். WWJD அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். WWJD, வாட் வுட் ஜீசஸ் டூ? WWJDன்னு என்னது? வாட் வுட் ஜீசஸ் டூ? அல்லேலூயா. இயேசு இருந்திருந்தால், இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்திருந்தால் அவர் என்னத்தை செய்திருப்பார்? இயேசு இங்கே இருந்திருந்தால் எனக்கு பதிலாக அவர் என்ன தீர்ப்பு சொல்லி இருப்பார்? இயேசு எனக்கு பதிலாக இங்கே இருந்திருந்தால் அவர் என்னத்தை நிறைவேற்றி இருப்பார்? இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய கவனத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்? இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்ப நான் எங்க? கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். என்னுடைய சுயத்திற்கு நான் அறையப்பட்டு விட்டேன். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைக, பிரைஸ் காட், நம்முடைய உடையிலையும் பெயர்லையும் நம்ம கிறிஸ்தவர்களாக காண்பிக்கிறது இல்லை. என்னுடைய சுபாவத்திலே, என்னுடைய நடத்தையிலே எனக்குள் இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை பார்க்கணுங்க. என் வீட்டில் இருக்கவங்க எனக்குள்ளே இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கணும். நான் பணிபுரிகிற இடங்களிலே எனக்குள் இருக்கிற இயேசுவை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நான் போகிற கல்லூரியிலே எனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை என்னுடைய நண்பர்கள், தோழிகள் பார்க்கணும். என்னுடைய பள்ளியிலே என்னோடு உடன் படிக்கிறவர்கள் எனக்குள்ளே இயேசு இருக்கிறதை பார்க்கணும். நான் சமுதாயத்தில் நடந்து போகும்போது, அவர்களோடு பேசும்போது எனக்குள் இயேசு இருக்கிறது வெளியே தெரியணும். காரணம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். அல்லேலூயா. நம்மளா சொல்றது இல்லை பாருங்க. நிறைய நேரம் நம்ம சொல்லி சொல்லி காமிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நாங்கள்லாம் கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி காண்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை சொல்லி காமிக்கிற விஷயம் இல்லை. தானாக எனக்குள் இருந்து தேவன் தந்திருக்கிற அந்த திவ்ய சுபாவம் வெளிப்பட வேண்டும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்தவத்திலே இதுதான் ஒரு மத்திய சத்தியம், ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன், ஜோயே ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த வாரத்திலே கிறிஸ்துவுக்குள் எனது அடையாளம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்து நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக தான் சிலுவையில் என்ன பண்ணாராம்? தொங்கிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பதிலாக நான் சுமக்க வேண்டியவைகளை அவர் சுமந்தவராக அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவைகளோடு இயேசு மரித்தார். அவர் அப்படி மரிச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு என்னவா மாற்றிருக்கிறாரு? புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கல்வாரி சிலுவை என்பது ஒரு தெய்வீக பரிமாற்றத்தின் சின்னமாக சொல்லப்படுகிறது. ஆமென். நிறைய பேர் வீட்டில் சிலுவை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க வீட்டில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக ஒரு சிலுவை இருக்கும். காரில் ஒரு சிலுவை இருக்கும். ஸ்கூட்டரில் வண்டியை வாங்கினோன்னு என்ன செஞ்சுருவாங்க? ஒரு சிலுவையை ஸ்டிக்கர் செஞ்சு முன்னாடி ஒட்டிடுவாங்க. அல்லேலூயா. ஒட்டிட்டு பேர் எழுதிடுவாங்க அதாவது பக்கத்தில். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். சரி,
அப்படிப்பட்ட சிலுவை இருப்பது நல்லதுதான். அந்த சிலுவை சொல்லும் அர்த்தம் என்ன, அந்த சிலுவையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வர வேண்டும் என்பதை குறித்து தான் பேச போகிறேன். சிலுவையை குறித்த அறிவுடையவனாக நான் இருக்கணும். சிலுவைக்கும் எனக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது. சிலுவையிலே பிரைஸ் காட் எனக்காக மிகப்பெரிய பரிகாரம் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே தான் we say that cross is the symbol of divine exchange. சிலுவை என்பது ஒரு தெய்வீக பரிமாற்றத்தின் சின்னம் என்பதாக நாம் பார்க்கிறோம். முதலில் சிலுவையிலே என்ன பரிமாற்றப்பட்டது? அல்லேலூயா. என்ன பரிமாற்றப்பட்டது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 24வது வசனம். பல பிரசங்கங்களிலே இதை குறித்து பேசுகிறோம். ஆனால் சிலுவையை குறித்த உபதேசங்களை மீண்டும் மீண்டும் செய்வதில் தப்பே கிடையாது. சிலுவையை குறித்த உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு என்னவா இருக்கான்? தேவன் தருகிற பலனாய் இருக்கிறது. எப்பெல்லாம் சிலுவையை குறித்த உபதேசத்தை நீங்க கேட்குறீங்களோ அப்பெல்லாம் பலன் நமக்குள்ளே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பலன்? பரலோக பலன், சூப்பர் நேச்சுரல் பவர். பிரைஸ் காட். ஏனென்றால் சிலுவையை குறித்த உபதேசமாகிய இந்த சுவிசேஷத்திற்குள்ளே தேவ பலனை தேவன் வைத்திருக்கிறாராம். அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன் பாருங்க. அவ்வப்போது சிலுவையை குறித்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருங்கள், அல்லது அவ்வப்போது சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை மீண்டும் மீண்டும் பார்த்து உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. முதலாவது சிலுவையிலே என்ன நடந்தது? 1 பேதுரு 2:24 நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, என்னுடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அதனால தான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு பிசாசு உங்களுடைய 10 வருஷத்துக்கு முன்பாக நீங்கள் செஞ்ச பாவத்தை, நீ அப்படி செஞ்சவன் தானே, நீ அப்படி செஞ்சவன் தானே, உனக்கெல்லாம் தேவனுக்கு முன்பாக வர அருகதை இருக்கா, நீ எல்லாம் சர்ச்சில் இப்படி உட்கார்றதுக்கு முடியுமா, தலை குனிஞ்சே உட்காரு அப்படின்னு உங்களை சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், கல்வாரி சிலுவையில் இயேசு என்னுடைய பாவங்களை சுமந்தார். என் பாவமும் நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட மரித்தேன், எனக்குள் இருந்த பாவமும் அவரோடு கூட மரித்து போனது. பிரைஸ் காட். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்தார். சரி, பாவங்களை எடுத்துக்கொண்டார். அப்போ அவர் என்னமோ ஒன்று கொடுக்கணும், கொடுத்தாதான் அது பேர் என்னது? பரிமாற்றம். பரிமாற்றம் என்றால் ஒன்று என்னிடமிருந்து எடுக்கப்பட வேண்டும், அதற்கு பதிலாக ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த வசனமே சொல்லுது பாருங்க. பிரைஸ் காட். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. என்ன இந்த வசனம் சொல்லுகிறதுனா, இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டது மட்டுமல்ல, அல்லேலூயா, அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தாராம். சரி, பாவங்கள் என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதி என்னிடம் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும் என்றால் நானும் ஒரு சாதாரண மனுஷனை போல தான் இன்னைக்கும் இருந்திருக்க முடியும். அல்லேலூயா. எனக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், என்கிட்ட இருக்க பாவங்கள் என்ன செஞ்சிருச்சு? எடுக்கப்பட்டு விட்டது, அவ்வளோதான். பாவங்கள் எடுக்கப்பட்ட ஒரு மனிதனாய் நான் இருந்திருப்பேன். ஆனால் இயேசு என்னுடைய பாவங்களை எடுத்து விட்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தாராம். நீதி என்றால் தேவனுக்கு முன்பதாக நான் செம்மையாக நிற்கிற ஒரு நிலையாய் இருக்கிறது. இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, தேவனுக்கு முன்பாக உரிமையாய் நிற்கிற ஒரு அந்தஸ்து அல்லது ஒரு நிலையை தான் நீதி என்று சொல்லுகிறோம். யாரால் நிற்க முடியும் சொல்லுங்க? பிரைஸ் காட். மிகவும் உரிமையாய் யாரால் எனக்கு முன்னாடி நிற்க முடியும்னு சொல்லுங்க? என்னுடைய பிள்ளை தான் நிற்க முடியும். ஆமாவா இல்லையா? என் மகன் தான் நிற்பான். மற்றவங்கெல்லாம் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்வான். ஆனால் என் மகன் தைரியமாக என் முன்னாடி நிற்பான்.
அவனுக்கும் எனக்கும் இடையே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருக்கிறது. என்னன்னா பிரைஸ் காட், ஹல்லேலூயா, உறவு. பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம், தேவனற்றவர்களைப் போல இருந்தோம், உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசமற்றவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்முடைய பாவங்களை எல்லாம் இயேசு எடுத்தார். எப்போது எடுத்தார்? நான் எப்போது ஆண்டவராகிய இயேசுவை என் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் நான் ஏற்றுக்கொண்டேனோ, என் இருதயத்தில் விசுவாசித்து நான் எப்போது அவருடைய நாமத்தை நான் அறிக்கை செய்து இயேசு என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார், இயேசு என் இரட்சகராய் இருக்கிறார் என்று நான் சொன்னேனோ, அப்பொழுதே என்னுடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே எடுத்ததை நான் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய பாவங்களை எடுத்தது மட்டுமல்ல, அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா, நான் தகப்பன்ட்ட எப்படி உரிமையா பேசுறேனோ அதை போலவே நீயும் என்ன செய்யணும்? பேசணும். அதனால தான் இவங்க வேதம் சொல்லுது பாரு, நீதிமான்கள் செய்யும் ஜெபம் அதிக பலனுள்ளதாக இருக்கிறது. என்னன்னா, நீதிமான் எப்படி ஜெபம் பண்ணுவானா, ஆண்டவரே அப்பான் மார்பில் அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ண மாட்டான். நீதிமானுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? உரிமையாக கேட்பான் அப்பாட்ட, அப்பா எனக்கு சுகம் வேணும், இப்போ கை வச்சிருக்கேன், இவங்களுக்கு சுகம் வேணும். எப்படி அவனால் உரிமையாக கேட்கப்படுது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம், தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் நம்முடைய பாவங்களை எடுத்தது மட்டுமல்ல, உரிமையாய் பேசுகிற ஒரு நிலையை எனக்கு கொடுத்தது இயேசுவின் ரத்தம். கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக செய்து முடித்த பணிகள். அதனால தான் வசனம் சொல்லுது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இதுக்கு முன்பாக கிருபாசனத்துக்கு அண்டைக்கு வரணும்னாலே எனக்கு பயம். ஏன் தெரியுமா? எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருந்தது. உள்ள நான் போகவே முடியாது. ஆனால் இயேசு அவைகளை அகற்றி இருக்கிறார். தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. உள்ள போற உரிமையை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாகிய எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு நான் உரிமையாய் அப்பா பிதாவே என்று பிதாவை கூப்பிட முடியும். காரணம், சிலுவையில் எனக்கு நீதி கொடுக்கப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. அப்போ புது அடையாளம், கிறிஸ்துவுக்குள் என்னுடைய புதிய அடையாளம். அதில் முதல்ல என்ன சொல்லலாம்? பிரைஸ் காட், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அதான் என்னுடைய அடையாளம். அந்த புது சிருஷ்டிக்குள்ளே என்னென்னலாம் வாசிச்சோம் நம்ம, என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு, நான் புது எல்லாம் புதிதாயின, எல்லாவற்றையும் புதிதாக வைத்திருக்கிறவன் நான். பழசே என்கிட்ட கிடையாது. இதுதான் என்னுடைய அடையாளம். இந்த வசனத்தின்படி கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பழைய பாவம் நிறைந்த மனிதன் அல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறேன். அதுதான் கிறிஸ்துவுக்குள் என்னுடைய அடையாளமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஸோ இந்த சிலுவையிலே இந்த தெய்வீக பரிமாற்றம் நடந்தது. அதிலே முதலாவது என்ன பரிமாற்றம் நடந்ததுன்னா, என்னுடைய பாவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லுங்க பாப்போம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் காட். இரண்டாவதாக சிலுவையிலே இயேசு என்னத்தை சுமந்தார்? என்னுடைய சாபங்களை சுமந்தாராம். ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 13-14 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரைஸ் காட், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். நான் செல்ல வேண்டிய சிலுவை, ஆனால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சாபமானாராம். ஏங்க கிறிஸ்து நமக்காக சாபமானுன்னா, நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்.
அப்போ இரண்டாவது சிலுவையிலே என்ன நடந்தது? இயேசு என்னுடைய சாபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார். ஸோ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு உங்களை எப்படி வஞ்சிப்பான்னா, இன்னும் நீங்கள் சாபத்திற்குள்ளதாக இருக்கிறதாகவே காமிச்சிட்டு இருப்பான் பாருங்க. இன்னும் உங்கள் வீட்டுக்குள்ளே சாபம் இருக்குது. யாரோ ஒருத்தவங்க வேதத்தை தெரியாதவங்க, சத்தியம் தெரியாத ஏதோ ஒன்று உங்கள் காதில் ஓதிட்டு போயிருக்கும். அதை நீங்கள் நம்பியிருப்பீங்க. என் வீட்டில் இப்படி ஒரு சாபம் இருக்குது, என் வீட்டில் இப்படி ஒரு சாபம் இருக்குது. உங்கள் சாபத்தை இயேசு தூக்கிட்டாருங்க. சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய சாபங்களை எல்லாம் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில வீட்டில் பிரைஸ் காட், வீட்டின் ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட ஆயுசு நாட்களுக்கு மேலே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சில வீட்டில் குழந்தை பிறக்கவே செய்யாது. சிலருக்கு கல்யாணம் ஆகாமையே சகோதர சகோதரியும் வரிசையாக இருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் என்னது? ஏன்? பிசாசு உங்கள் காதில் சொன்னதை நீங்கள் நம்பினீங்க. ஏதோ ஒரு சாபம் இருக்குங்க, அந்த ஊழியக்காரரை போய் பார்க்கணுங்க, இந்த ஊழியக்கார தீர்க்கதரிசியை போய் பார்க்கணுங்க அப்படின்ட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னைக்கு நீங்கள் எழும்புறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விடுதலை. வசனம் தெளிவாக சொல்லிருச்சு, இயேசு உங்களுடைய சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்று. நீங்கள் எத்தனை நாளுக்குங்க அவர் சுமந்ததை நீங்களும் சுமந்துட்டு இருக்க போகிறீங்க? இந்த வார்த்தையை கவனித்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை பார்த்து நான் சொல்கிறேன், நீ ஒருபோதும் சாபத்தில் இருக்க முடியாது. நீ விசுவாசித்தா. பிசாசு உன் காதிலே சொல்லுகிற பொய்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ பிசாசை எதிர்க்கணும். உன் வீட்டில் சாபம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னுடைய வீட்டில் சாபம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்னுடைய வீட்டிலே சாபம் இருக்க முடியாது. இயேசு அதை சுமந்து தீர்த்து விட்டார். சொல்லுங்க, என் மேலே சாபம் இருக்க முடியாது. காரணம், இயேசு அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். இயேசு சுமந்து தீர்த்த ஒன்றை பிசாசு ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கவே முடியாது. நீங்க சொல்லி பாருங்க, அவங்களை விட்டு ஓடுறான் பாருங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமணம் நடக்கும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும். கலங்கி போய் இருக்கிறாயோ, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என் மகனுக்கு திருமணம் ஆகலையே, என் மகளுக்கு திருமணம் ஆகலையே நினச்சிக்கிட்டு இருக்கிறாயோ, விசுவாசிக்க ஆரம்பி. உன்னுடைய சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். பிசாசு ஒருபோதும் சாபத்தை என் வீட்டில் நீ வைக்க முடியாது. இல்லைன்னா இப்படி சொல்லலாம் பாருங்க, நான் இருக்கிற இடத்துல சாபம் இருக்க முடியாது. ஆமென். காரணம், என்னுடைய சாபத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு. பாருங்க, ஒரு வேதாகம கல்லூரியிலே நான் பணியாற்றி வந்தேன். அப்போது ஒரு நெடுஞ்சாலையில் போகணும் பாருங்கள் ஆஃபீஸ்க்கு. தினசரி அந்த ஆஃபீஸ்க்கு அந்த பைபாஸில் தான் 2 வீலரில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். தினமும் ஒரு விபத்து அல்லது ஒரு துர்மரணத்தை பார்ப்பேன் பாருங்கள். இளம் வயசில் இருக்கவங்க, பைக்கில் போய் மரித்து போனவர்கள் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பாருங்கள். வருவேன், இது எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஒரு விபத்தை பார்த்துட்டு எப்படி சந்தோஷமாக வீட்டுக்கு வர முடியும்? ஒரு சின்ன வயசில் இருக்கவங்க ஒரு விபத்திலே மரித்து போய் இருக்கிறத பார்த்துட்டு எப்படி நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும்? அடிக்கடி இந்த காட்சிகளை பார்த்து வந்தேன். அப்போது தான் ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். கவனிங்க. அப்போ நான் இப்படியாக நான் என் அதிகாரத்தை பேச ஆரம்பித்தேன். எப்படின்னா, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், இது நீ பயன்படுத்துகிற சாலை தானே. அல்லேலூயா. நீ இருக்கிற வீட்டில் நீ சொல்லிட்ட, இது நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், இயேசு என் சாபத்தை சுமந்தபடினாலே என் வீட்டுக்குள்ளே சாபம் இருக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். இது நீ பயன்படுத்துகிற ரோடு தானே, பாதை தானே, ஏன் இதில் அந்த அதிகாரத்தை உன்னால் பயன்படுத்த முடியாது? உடனே இவ்வாறாக நான் பேசினேன், ஆண்டவருடைய பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக இருக்கிறேன். இயேசு என்னுடைய சாபங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறபடினாலே நான் பயன்படுத்துகிற இந்த சாலையில் விபத்துகள் நடக்கக்கூடாது. அந்த ஜெபத்தை உண்மையில சொல்கிறேங்க, அதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது.
அப்படியெல்லாம் ஒரு ஜெபத்தை நான் பண்ணதே கிடையாது. ஆனால் ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். தினமும் நான் வேலைக்கு போகும்போது இந்த ஜெபத்தை செய்வதுண்டு. பைக்கில் போகும்போதும் இந்த ரோடு நாம் பயன்படுத்துகிற ரோடு, இதில் எந்த உயிர் சேதத்துக்கும் இடமே கிடையாது. பாதி வயது மரணம் சாபம். என்னெல்லாம் ஆசை விருப்பங்களை வச்சுட்டு அந்த தம்பி அல்லது அந்த குறிப்பிட்ட நபர் வந்திருப்பாங்க இல்லையா, எவ்வளோலாம் எதிர்கால கனவுகளோடு அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் பிசாசு அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சுருக்கான்? முடிச்சிருக்கான். அதுக்கு பேர் சாபம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காட்டுவேன். பாருங்க, நீடித்த நாட்களால் நம்மை திருப்தி ஆக்குவது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் பாதி வயதிலே செத்து போவது தேவனுக்கு சித்தம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேரால் சொல்ல முடியுது? சொல்லுங்க பார்ப்போம். நான் பாதி வயதிலே மரித்து போவது என் தேவனுடைய சித்தம் அல்ல. பிரைஸ் காட். சாபம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடப்பட்டிருக்கிறது. நீடித்த நாட்கள் நான் வாழ்ந்து இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பேன். இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். அதிலிருந்து பாருங்க, பிரைஸ் காட், அப்படிப்பட்ட காட்சிகள் என் கண்களிலே நான் கண்டதில்லை. நீங்களும் சொல்லலாம், நான் குடியிருக்கிற இந்த கேம்பஸ்குள்ள சாபத்துக்கு இடம் இல்லை. நான் வேலை செய்கிற இந்த ஸ்கூலில் சாபத்துக்கு இடம் இல்லை. நான் வேலை செய்கிற இந்த கம்பெனியில் சாபத்துக்கு இடம் இல்லை. நான் வேலை செய்கிற இந்த கம்பெனிக்குள்ள முதலாளி, அவர் என்னுடைய முதலாளி, அவருடைய குடும்பத்துக்குள்ள சாபத்துக்கு இடம் இல்லை. ஆமென். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறாரு? அல்லேலூயா. ஆண்டவரினுடைய சாபங்களை அவர் சுமந்தது மட்டுமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்தாராம். நான் சொன்னேன் இல்லையா, சிலுவையின் பரிமாற்றம், இரண்டாவது பரிமாற்றம். என்னுடைய சாபங்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்டு ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்த இடம்தான் என்னது? சிலுவை. ஆமென். மூன்றாவதாக, பிரைஸ் காட், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். சிலுவையை பார்க்கும்போது நம்முடைய நினைப்பு எப்படி வருது? ஐயோ பாவமே, பரிதாபமா தொங்குறாரு, தேவன் இப்படியா இவரை போட்டு அடிக்கணும்? அந்த நினப்பிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இயேசுவின் சிலுவை காட்சிக்கு முன்பாக நின்று அப்படியே மரியாளை போலவே நானும் இங்கே என்ன செய்யறது? கண்ணீர் விடுறது. என்னன்னு கேட்டா துக்கப்படுறாங்களாம். இயேசு சிலுவையில் இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? நம்மளை பார்த்தா, நீ என்னை பார்த்து பரிதாபப்படுவதற்கு, நீ என்னை பார்த்து கண்ணீர் சிந்துவதற்காக நான் அந்த சிலுவையை சுமக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்தக்கூடாது, நீ பரிதாபமான நிலைக்கு போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அப்படி சிலுவையிலே நான் தொங்கினேன் என்று இயேசு சொல்லுவார். பிரைஸ் காட். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று வேத பண்டிதர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய அரை நிர்வாணமாக அல்ல, ஏறக்குறைய நிர்வாணமாகவே தொங்கிக் கொண்டிருந்தாராம். இன்னைக்கு இந்த ஃபோட்டோலாம் நம்ம பார்க்குறது மாதிரி இயேசு தொங்கலை பாருங்க. டீசெண்டாக இப்படி தொங்கிட்டு தலையை சாய்ச்சி தொங்கிட்டு இருப்பார் பாருங்க, காலுக்கு மேலே கால் வச்சு. இங்கே 2 டிராப் ரத்தம், இங்கே 2 டிராப் ரத்தம். உருகுலைந்திருந்தாராம். அந்த கசையடி வாங்கி அவர் நின்ற போது நிற்பது ஒரு மனிதனா என்று கூட வெளியே அடையாளம் தெரியாமல் சரீரத்திலே ரத்தமும் காயமும் இல்லாத இடமே அவருக்கு இல்லையாம் பாருங்க. நான் சொல்லுவேன், நான் இதை குறித்து யோசிக்கும் போது பார்ப்போம், இயேசுவின் சரீரம் அனைத்தும் அடினா எனக்கு சரீரம் அனைத்தும் என்னதான்? சுகம்தான். ஏன்னா வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே நான், அவருடைய கைகளில் அடிபட்டிருந்ததுனால என்னுடைய கைகளின் அடிக்காக நான் என்ன செய்யலாம்? அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். அல்லேலூயா. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அகோரமாய் அவர் தோன்றினார். யாருக்காகனா எனக்காகவும் உங்களுக்காகவும் தான்.
பிரைஸ் காட். அப்போ இயேசுவை பரிதாபமாக பார்க்கிறதற்காக பிதாவாகிய தேவன் இப்படியா போட்டு இவரை சிலுவையில் அடிக்கணும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நான் யோசிப்பேன் பாருங்க. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது மெய்யாகவே அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதை பார்க்க முடியும். நம்ம கூட பாருங்க பேச்சு வழக்கில் சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருப்போம். சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு பாருங்க சில சமயம். இப்போ சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் என்னது பொய்யா? அதுவும் உண்மைதான். ஆனால் இது நான் வலியுறுத்தி நான் சொல்லுகிறேன்னு அர்த்தம். கவனிங்க. அது அந்த கதை இந்த கதையெல்லாம் பேசுவோம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது சத்தியமாக நான் சொல்கிறேங்க, என் கண்ணால் பார்த்தேன், சத்தியமாக சொல்கிறேன், இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா அந்த இடம் வலியுறுத்த வேண்டிய இடம். இவ்வளவு நேரம் நான் பேசினது எவ்வளவு முக்கியம் இல்லைன்றது இல்லை. இப்போ நான் சொல்கிற காரியம் ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அதனால தான் சத்தியமான்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். மெய்யாகவே, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எத்தனை பேரால் நம்ப முடியும்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க பார்ப்போம். மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை சுமந்தார். வேறு மொழிபெயர்ப்புகள் சொல்லும்போது அவர் என்னுடைய சிக்னஸையும் டிசீஸையும் சுமந்தார்னு போட்டிருக்கு. அவர் என்னுடைய பலவீனங்களை சுமந்தார். என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆன்லைனில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே. சாதாரணமாக நினைச்சிடாத. உனக்கு சுகம் வேண்டும் என்றால் மெய்யாகவே அவர் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உன்னுடைய துக்கங்களை சுமந்தார், உன்னுடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார், உன் வியாதிகளை சுமந்தார் என்று நீ எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறையோ அப்போதே கல்வாரி சிலுவையிலே அவர் உனக்கு தந்த சுகம் உன்னுடைய சரீரத்திலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மெய்யாகவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு இந்த குறிப்பிட்ட காரியத்தை மட்டும். நீங்களும் நானும் சுகமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்மை குறித்த தேவனுடைய சித்தமானது நாம் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப மூன்றாவது கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது? பிரைஸ் காட். அவரின் வியாதிகளை எல்லாம் சுமந்து கொண்டார். அவர் தெய்வீக சுகத்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையை பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வரணும் பாருங்க. கழுத்தில் போட்டுக்கங்க, அழகான சிலுவை செஞ்சு கழுத்தில் போட்டுக்கோங்க, மோதிரமாக செஞ்சு போட்டுக்கோங்க, எப்படி வேணாலும் சிலுவை போட்டுக்கோங்க. ஆனால் இந்த நினைப்பு உங்களுக்கு வேண்டும். சிலுவை மட்டும் இருக்கக்கூடாது. சிலுவையை குறித்த, சிலுவையின் பிறகு நடந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அதுதான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. கடைசியாக 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் கிருபை உங்களுக்கு தெரிந்தானே. என்ன வசனம் சொல்லுதுன்னா, அவர் செஞ்சா எப்படி செய்வார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாரு பாருங்க. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் வேதம் சொல்லுகிறது. அவருக்கு தேவை என்பது இல்லை, அவருக்கு குறைவு என்பது இல்லை, இல்லாமை என்பது அவருக்கு இல்லை, தரித்திரம் அவருக்கு இல்லை. எதுவும் இல்லைனாலும் அவரே சொல்லியே உண்டாக்கிடுவாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதை தான் வசனம் சொல்லுது. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. எங்க தரித்திரமானார்? சிலுவையில் தான் இயேசு தரித்திரமானார். இயேசு இந்த பூமியில் வந்து வாழும்போது தரித்திரராக வாழலை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், ஆகா நான் என்ன செய்வேன், எனக்கு 12 ஸ்டாஃப் வேறு இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு தரித்திரமாக அவர் வாழலை. பிரைஸ் காட். அவருக்கு போதுமானது அவரிடம் இருந்தது. வரி காசு கூட நம்ம இன்னைக்கு ஏடிஎம் யூஸ் பண்ணுற மாதிரி அவர் மீனை யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க.
நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏடிஎம் கார்டை கொடுத்து போய் எஸ்பிஐ பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வா காசுன்னு. அந்த மாதிரி அவர் தன்னுடைய சீசனை அனுப்பி வைக்கிறார். போ 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 மீன் அப்படி மீன் வாயிலிருந்து எடுத்துகிட்டு வான்றாரு. அப்போ எங்கே அவர் தரித்திரமானார்? கல்வாரி சிலுவையிலே தரித்திரமானார். ஏன் தரித்திரமானார்னா, என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். சுமந்ததினாலே தரித்திரரானார். அவர் கல்வாரி சிலுவையிலே என்னுடைய தரித்திரங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்தார். அதனால் தரித்திரத்தையே பேசிக்கிட்டாலேயே கூடாது. இல்லை ஒன்றும் இல்லை, நான் இப்படி அப்படி போச்சுங்க, வருதுங்க போகிறது எப்படின்னு இதவே பேசி பேசி அதவே பெருசு பண்ணக்கூடாது. எதை பேசணும்? ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களிடம் பணம் இல்லாமலே இருக்கலாம், பணம் இல்லாமலே இருக்கலாம். ரெவரண்ட் கென்னத் ஹேகினை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவர் ரொம்ப தரித்திர நிலையில் இருந்தபோது என்ன அவர்கிட்ட பேசினார்னா, செழிப்பை குறித்து நீ வெளியே பேசு அப்படின்னு சொன்னாராம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். செழிப்பு என்பது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் சால்வேஷன். Healing is a part and parcel of our salvation. Amen. Blessing is a part and parcel of our salvation. நம்முடைய ரட்சிப்போடு ஆசீர்வாதத்துக்கு தொடர்பு இருக்கிறது. நாம் பெற்ற ரட்சிப்போடு செழிப்பிற்கு தொடர்பு இருக்கிறது. நாம் பெற்ற ரட்சிப்போடு சுகத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, தெய்வீக சுகத்திற்கு தொடர்பு இருக்கிறது. ரட்சிப்பில் அத்தனை காரியமும். அப்போ அவர் தரித்திர நிலையில் இருக்கும்போது சொன்னாரா, நீ பேச ஆரம்பி செழிப்பை குறித்துன்னு. அப்போவே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? செழிப்பை வாயில முதலாவது பேச ஆரம்பித்தார். ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர், இன்னும் இல்லாமையில் தான் இருக்கும், தேவையில் தான் இருக்கும், இன்னும் அடுத்தவங்க கையை நீட்டுற நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த சூழ்நிலை இது ஒரு நிஜம். ஆனால் வேதம் சத்தியம். சத்திய வேதம் நடந்தே தீரும். சத்திய வேதம் மாறாது. அல்லேலூயா. இன்றையிலிருந்து பேச ஆரம்பிங்க. கல்வாரி சிலுவையிலே இயேசு என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார்னு நீங்க பேச ஆரம்பிங்க. நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப கல்வாரி சிலுவையிலே இயேசு என்னுடைய தரித்திரங்களை எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தை எனக்கு விசுவாசிக்க ஆரம்பிக்க. பிரியமானவர்களே, என்னுடைய அடையாளம் வெளிப்புறம்பாக நான் பார்க்கிறதல்ல. மனிதர்கள் என்னை குறித்து நான் எப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய், தரித்திரனாய் இருக்கிறாய், வியாதியஸ்தனாய் இருக்கிறாய், சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய் என்று என்னுடைய சூழ்நிலைகளும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் ஒருவேளை நானே சொல்லிக் கொள்ளுகிறது என்னுடைய அடையாளம் அல்ல. என்னுடைய அடையாளம் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு புதிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடையாளங்களை தான் இன்றைக்கி நம்ம பேசணும். முதலாவது என்னது? நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் பழசெல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் புதிதாயின என்கின்ற அடையாளம். இரண்டாவது, நான் பாவங்களுக்கு செத்தவன் என்கின்ற அடையாளம் உடையவன், நீதிக்கு பிழைத்தவன் என்கின்ற அடையாளம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன். நான் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நின்று அப்பா பிதாவேன்னு பரலோக தேவனை என்னாலே கூப்பிட முடியும். இதுதான் என்னுடைய அடையாளம், புது அடையாளம். மூன்றாவது என்ன அடையாளம்? என் சாபங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு எடுத்து போடப்பட்டிருக்கிறது. நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்து சிலுவைக்கு சென்றது உண்மையானால், அந்த சிலுவைக்கு சென்ற கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால், சாபத்திற்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுதான் என்னுடைய அடையாளம். அல்லேலூயா. அடுத்து என்ன பார்த்தோம்? பிரைஸ் காட். நான் வியாதியில் இருப்பது, வியாதியஸ்தன் என்கின்றது என்னுடைய அடையாளம் அல்ல. நோயாளின்றது என்னுடைய அடையாளம் அல்ல. ஹார்ட் பேஷண்ட்னு சொல்றது என்னுடைய அடையாளமாக இருக்க கூடாது. அந்த சுகர் வந்தவங்க, அந்த டயபெட்டிக்காரவங்க, இவருக்கு சுகர் இருக்குது, இவருக்கு ப்ரெஷர் இருக்குது, கிட்னியில் அது இருக்குது, இது இருக்குது, இது என்னுடைய அடையாளங்களாக ஒருபோதும் இருக்கவே கூடாது. காரணம், கல்வாரி சிலுவையிலே இயேசு அல்லேலூயா என் பாடுகளையும் என் துக்கங்களையும் சுமந்திருக்கிறார். அப்போ என்னுடைய அடையாளம் நான் தெய்வீக சுகத்தில் வாழ்கிறவன் என்பதாக இருக்கணும். இதெல்லாம் இல்லையேங்க, நீங்கள் வாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசுங்க.
சிலுவையில் இயேசு சுமந்தார். உங்கள் தலைமையில கை வச்சுட்டு பேசுங்க. பலவீனமான உங்கள் சரீரத்தின் பகுதியில் கரங்களை வைத்து சொல்லுங்க, சரீரமே, இயேசு உன்னுடைய எல்லா நோய்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே நீ சுமந்திருக்கிறபடினால நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவருடைய தழும்புகளால் சுகமானாய் என்பதை பேசுங்க. இதான் உங்களுடைய அடையாளம். அடுத்து என்ன பார்த்தோம்? இயேசுனுடைய தரித்திரத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். நான் தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பேச ஆரம்பிப்போம். கல்வாரி சிலுவையிலே இயேசு நிறைவேற்றின எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்கிற இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அதை சொல்கிறேன். கிறிஸ்து எனக்காக சிலுவையில் செய்து முடித்த எதையும் நான் மிஸ் பண்ணிட்டு இந்த பூமியை விட்டு போகக்கூடாதுங்க. நான் போய் பரலோகத்தில் போய் நிற்கும்போது, நீ ரட்சிக்கப்பட்டுக்கிட்ட, ஓகே, நல்லா ஐஸ்வர்யமாக இருந்த, சிலுவையில் நான் தந்த ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்த, நான் உனக்கு சுகம் கொடுத்தேன்னு அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு அவர் கேட்கக்கூடாது இல்லையா? கேட்பாரா இல்லையா? உனக்கு சிலுவையில் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன், நீ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, வியாதியோடையே படுத்து வந்துட்டியே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பாரு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க, கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காக பெற்றுத்தந்த எல்லாவற்றையும், இப்படி சொல்லலாம், கல்வாரி சிலுவையிலே இயேசு தம்முடைய விலையேற பெற்றின இரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கி கொடுத்த எல்லாவற்றையும் இந்த பூமியில் இருக்கும் போதே, இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் அனுபவித்து விட்டு தான் இங்கிருந்து நான் அவரை பார்க்க போகணும். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். சந்தோஷத்தை ரோமர் 1:16 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் அப்படி சொல்கிறாரு? வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன? பிரைஸ் காட். கிறிஸ்துவின் சிலுவையிலே வேறு என்ன எல்லாம் அனுகூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு சிலுவை தந்த அடையாளம் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம வருகிற வாரத்தில் பார்ப்போம். பிரைஸ் காட். நாம் எழுந்திருப்போம். சொல்லுங்க பார்ப்போம். நான் கிறிஸ்துவின் சிலுவையிலே, பிரைஸ் காட், நான் சுகமானேன், நான் ஐஸ்வர்யவானானேன், நான் செழிப்புள்ளவனானேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறி இருக்கிறேன். இயேசு ரத்தத்தை சிந்தி இவைகளை எனக்கு வாங்கி தந்திருக்கிறபடினாலே, பிரைஸ் காட், அதை ஒருபோதும் சாத்தான் கைப்பற்ற, என் சரீரத்தின் மீது கை வைக்க, என் வியாபாரத்தின் மீது, என்னுடைய குடும்ப ஐஸ்வர்யத்தின் மீது, அல்லேலூயா, கை வைப்பதற்கு நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க போவதே இல்லை. எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையிலே நாங்கள் ஒரு புது அடையாளத்தை நாங்கள் பெற்றோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். எங்களுடைய பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பதை நாங்கள் பார்க்கிறோம், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் அவைகளை அறிக்கை செய்கிறோம். வந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே சென்று அநேகருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். அநேகருக்குடைய பொருளாதார பகுதியில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அதற்குரிய விசுவாசம் அவர்களுக்கு வந்தது என்பதை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றார்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் வார்த்தை போய் அவர்களை சுகப்படுத்தினது, உங்களுடைய வார்த்தை போய் அவங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றினது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கு செய்யுங்க. மீண்டுமாய் அடுத்த வாரத்தில் வந்து நன்றியோடு உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி ஆண்டவர் எல்லாருமே சேர்ந்து உம்மை துதிக்க உயர்த்த ஆண்டவர் கிருபை பாராட்டுங்க. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை சார்ந்த ஒவ்வொருவருத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எங்கள் பேரில் நாங்கள் பூசுகிறோம். சங்காரத்திற்கும் எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் எங்கள் பேரில் இடமில்லை என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, சகல துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென். அடுத்த வாரத்தில் சந்திப்போம். பாய். God bless you.